இப்போ பம்பாய் ஓட்டுறாங்கல்ல 18 மணி நேரம் 12 மணி நேரம்னு அவங்களெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஊட்டி டு மெட்ராஸ் ஓட்ட சொல்லக்கூடாது. ஊட்டி டு மெட்ராஸ் நம்ம ஊட்டி டிரைவருங்க ஓட்டுற அளவுக்கு யாருன்னா ஓட்டியிருக்கா? ஊட்டி டிரைவருங்க வந்துட்டு சொன்ன டைமிங்கை விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே போயிருக்காங்க. அதாவது ஊட்டியில் இந்த டிரைவருங்க நான் குறிப்பு சொல்ல, ஊட்டியில் ஊட்டி டு மெட்ராஸ் ஓட்டுற கேரட் டிரைவருங்க அத்தனை பேர்த்துக்கு சேர்த்து சொல்கிறேன். டிரைவர்ஸ் ஒரு குடும்பமாக சேர்த்து சொல்கிறேன் நான். அவங்கெல்லாம் ஓட்டுற டைமிங்களோட தவிர்த்து மித்தபடி இந்த பார்சல் ஓட்டுறவங்க அவங்களாம் ஓட்ட மாட்டாங்கண்ணா. ஊட்டியை வந்துட்டு ஊட்டினாலே கேரட் மட்டும்தான், கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் அப்பப்போ சீசனுக்கு தான். ஊட்டி வருஷம் 365 நாள் ஓடும். 365 நாளும் மெட்ராஸ்க்கு 20 டிரைவர் 30 டிரைவர் ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுறதை விட ஸ்பீடு யாருன்னா ஓட்டுவா? அவங்க ஓட்டுற டைமிங் யாருன்னா கொடுப்பா? ப்ளைன்ஸ் டிரைவர் ஓட்டுறாங்க, கேரளா ஓட்டுறாங்க, பம்பாய் ஓட்டுறாங்க. பம்பாய்க்கு டைமிங் இருக்குது. ஊட்டி டு மெட்ராஸ் 10 மணி நேரம் டைமிங்கு. அந்த 10 மணி நேரம் டைமிங் யாருன்னா ஓட்டுவா? 10 மணி நேரத்தில் வந்துட்டு 8.5 மணி நேரம் 9 மணி நேரத்தில் நம்ம டிரைவருங்க கூட்டு போய் சேர்க்குறாங்க. ரோட்டில் போகும்போது இவங்க குடும்பமும் சேஃப்டியாக இருக்குது, ஓட்டுற டிரைவரும் சேஃப்டியாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போகிற வண்டிங்களும் சேஃப்டியாக கூட்டு போய் விட்றாங்க. வண்டிங்களும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் முன்னாடி போகிற 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டைமிங் ஓட்டுறாங்கண்ணா. எந்த டிரைவர்னு அப்படி ஓட்டுவாங்க? எந்த டிரைவர் ஓட்ட மாட்டாங்கண்ணா. ப்ளைன்ஸ் டிரைவர் ஓட்டுறாங்க தான். நான் ப்ளைன்ஸ் டிரைவராக தப்புலாம் சொல்ல. ஹில்ஸ்லேருந்து போகும்போது நம்ம ஓட்டுற ஸ்பீடும் ப்ளைன்ஸ்லேருந்து வரவங்க ஹில்ஸ்லேருந்து ஓட்டுற ஸ்பீடுக்கும் வித்தியாசம் இருக்குண்ணா. நம்ம இங்கேருந்து கீழே முடி 3rd 4th இறங்குவோம், அவங்க 1st 2nd இறங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காதுண்ணா. அதனால் வந்துட்டு இந்த 18 மணி நேரம் நான் பம்பாய் ஓட்டுறேன், 12 மணி நேரத்தில் நான் பம்பாய் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுற பசங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். அப்படி போடுற பசங்க வந்துட்டு முடிஞ்சா ஊட்டி டு மெட்ராஸ் ஓட்டி காட்டுங்க. உங்கள் நெஞ்சில் தைரியம் இருந்தால் மட்டும் ஓட்டி காட்டுங்க. சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து அங்கே வந்துட்டு இத்தனை மணி நேரத்தில் போவேன், மகாராஷ்டிராவுக்கு இத்தனை மணி நேரத்தில் போவேன், இதுக்கு இத்தனை மணி நேரத்தில் போவேன் அப்படிலாம் சொல்லி பழகாதீங்க. இது மட்டும் மற்ற டிரைவருங்களாம் மத்தாண்டத்தி பேசுகிற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து வீடியோ போட்டுக்கோங்க. உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஊட்டி டு மெட்ராஸ் நான் 7 மணி நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னு. இது வரைக்கும் ஓட்டுறவங்க வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தான் 25 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஓட்டுற பெரியவங்க வந்துட்டு 50 வயசு 60 வயசு முடி இன்னும் மெட்ராஸ் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. நிறையா பேர் ஓட்டுறாங்க. எந்த வண்டின்னு சொல்ல, எந்த டிரைவர்னு சொல்ல, நிறையா பேர் ஓட்டுறாங்க. ஊட்டி டு மெட்ராஸ் 40 வயசுக்கு மேலே ஓட்டுறாங்க, 60 வயசு முடி ஓட்டுறாங்க. அவங்க கொடுக்குற டைம் இதுக்கு மேலே வந்துட்டு அது அப்படி யாரும் வீடியோ போடாதீங்க. எந்த டிரைவரையும் தப்பு சொல்லி வீடியோ போடாதீங்க. நான் இத்தனை மணி நேரத்தில் ஓட்டிடுவேன், நான் இத்தனை மணி நேரத்தில் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி வீடியோ போடாதீங்க. நான் அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நான் வந்துட்டு இத்தனை மணி நேரத்தில் போயிடுவேன், உங்களால் முடியாது, நீங்கள் ஓட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. டிரைவர் தொழில் கற்றுக்கிட்ட அத்தனை பேருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் கற்றுருப்பாங்க. அத்தனை பேருமே திறமையானவங்க தான். அவங்க திறமையை வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு டைமிங் லோடு இருக்கும், ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு நார்மல் டெலிவரி லோடு இருக்கும். அதனால் அவங்க திறமையை வெளிக்காட்ட முடியாது. டைமிங் லோடு ஓட்டுறவங்க மட்டும்தான் திறமையை வெளிக்காட்ட முடியும். அதனால் நீங்கள் அப்படி வீடியோ தப்பாக சொல்லி போடாதீங்க. உங்களுக்கு மேலே டைமிங் ஓட்டினவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி டிரைவருங்களை மட்டும் தப்பு சொல்லாதீங்க. நீங்களும் அதே டிரைவர் தொழிலில் தான் இருக்கீங்க. அதனால் வந்துட்டு பார்த்து வீடியோ போட்டுக்கோங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டதே. தேங்க்யூ, எல்லாத்துக்கும் தேங்க்யூ.